அதில் ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பார்க்கும்போது நமக்கு அது கலர் க்ரீனாக இருக்குது, ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். பட் அதுலேயுமே கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க தான். இப்போ வெளியில் சாப்பிட்றாங்க, அந்த ஃபுட்டை அவங்களால எடுத்துக்கிறாங்கன்னா அது அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை வந்து அவங்களால நார்மலாக சாப்பிட்ற குவான்டிட்டி கூட சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து ப்ளோட்டிங் இஷ்யூ, டைஜஷன், அல்சர் கூட கிரியேட் ஆகும். என்னன்னா இதே தான் வந்து பொண்ணுங்களுக்குமே வந்து ஆப்ட் ஆகும். ஸோ அவங்களுடைய எந்த அளவுக்கு எக்வாலிட்டி வந்து ஹெல்த்தியாக இருக்கோ அதுதான் வந்து ஒரு ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகும்போது அந்த பேபியாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஈவன் ஆஃப்டர் அவங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமோ ஆல்கஹாலோ இல்லை வந்து ஸ்மோக்கிங்கோ ஃபாலோ பண்ணாங்கன்னா அது குழந்தையோடைய ஹெல்த்தை வந்து வளரும் போது கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அலமேலு மங்கை இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ நான் பேசிக்காக BNYS முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து MD இன் யோகா வந்து செங்கல்பட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஹோலிஸ்டிக் ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சைல்ட் பர்த் எஜுகேட்டர் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து PCOSனா எக்ஸாக்டாக என்ன? நிறைய பேருக்கு அதை பற்றி புரியல. புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவாக. ஓகே, ஸோ PCOS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓவேரியன், அதாவது ஓவரிக்கு ஒரு ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய சில சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம PCOSனு ரூல் அப் பண்ணுவோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம். பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். அவங்களுக்கு பீரியட்ஸ் மந்த்லி ப்ராப்பராக இருக்காது. அண்ட் அதை தவிர்த்து செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஹார்மோனுடைய ஒர்க் ப்ராப்பராக இருக்காது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாததுனால அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், ஃபேஸில் ஆக்னி அதிகமாக இருக்கும். அண்ட் அவங்களுடைய சில கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையராக பார்த்தீங்கன்னா நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு இருந்தோம் PCOSன்னு சொல்லி. ஸோ இதோடைய எக்ஸாக்ட் திங் என்ன அப்படின்னா இது யூஸ்வலாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு PCOS கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நிறைய கேர்ள்ஸ் கிட்ட வந்து PCOS வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு மெயினான ரீசன் வந்து லைஃப் ஸ்டைலா, ஸ்ட்ரெஸ்ஸா, இல்லை ஃபுட்டா? இப்போ நீங்கள் இதை கேட்டிங்க அப்படின்னா நான் 3மே காம்பினேஷன் சொல்லுவேன். ஸோ லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து ஓவரால் கம்பைண்டாக தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறதுக்கான ரீசன். யங் கேர்ள்ஸில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் ஒன்ஸ் அவங்க வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்க, ஏஜ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பீரியட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெகுலராக இருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக இர்ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் அவங்க பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு கலர்ஃபுல் ஃபுட்டோ இல்லை ஜங்கோ வந்து உடனே அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அண்ட் அது தவிர்த்து எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட் ஒரு எக்ஸாமை நான் ப்ராப்பராக பண்ணணும், இதில் நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள இருக்க கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே தான் வந்து ஓவராலாக கம்பைண்டன்னு சொல்ல முடியும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக வந்து நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா வந்து ஒன்றா நம்ம பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விடுவாங்க, அப்படி இல்லைன்னா சைக்கிள் ஓட்டுவோம், இல்லை நடந்தே கூட போவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. கிரவுண்டே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கூப்பிட்டு வர்றது பார்த்தீங்கன்னாலே வந்து பைக்ல கூப்பிட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா கார்ல அழகா ஏசி போட்டு உட்கார வச்சுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியே இல்லை, மார்னிங் ஆக்டிவிட்டியோ அது தவிர்த்து அவங்களுக்கு ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இல்லாதப்ப அவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைலே ஃபுல்லாக மாடிஃபை ஆயிடுது. அப்போ அவங்களுக்கு அதை டிபெண்ட் பண்ணி ஒரு மாதிரி செடென்ட்ரியாவே இருப்பாங்க. செடென்ட்ரியா ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது, அதை தவிர்த்து உட்காந்து அவங்க வீடியோ கேம்ஸோ இல்லை ஃபோன் பார்க்குறதோ இல்லை டிவியில் மூவி பார்க்குறது, ஒரு பிளேஸில் அப்படியே படுத்து சோஃபாவில் வந்து கொடுக்குற என்ன வீட்டில் கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு திருப்பி படுத்துப்பாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி தான் அவங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ணுற ஆக்டிவிட்டி மூலமாகவும் ப்ரெக்னன்சிக்கு பாதிப்பு வருமா? டெஃபினட்டாக பாதிப்பாகும். ஏன்னா வந்து ஒன்ஸ் அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்கன்னாலே அவங்களுடைய அந்த ப்ரெக்னன்சியோட சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால தான் வந்து அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுறதே வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ரீசன்ஸே அதனால தான். பட் அதுக்கப்புறம் நம்மளோட கவர்மெண்ட் நிறையா வந்து ஏஜ் பேரியர் கொடுத்து இந்த ஏஜ்க்கு அப்புறம் தான் மேரேஜ் லிமிடேஷன் இப்படிலாம் கொடுத்ததுனால தான் இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்தே வந்து அவங்களுடைய பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். அதனால அவங்களுக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா PCOS ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது டெவலப் ஆச்சு அப்படிங்கும்போது அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்கலாம்,
ப்ராப்பரா ஃபுட்டோ லைஃப் ஸ்டைல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதனால பிரெக்னன்சியோட சான்சஸுமே வந்து டிக்ரீஸ் ஆயிடும். இப்போ ஃபுட்டு வந்து இது ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ இருக்கிற இடம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ கேர்ள்ஸ் லைக் பண்ணுறது ஐஸ்கிரீம் வேணும், அது வேணும், பர்கர் வேணும் அப்படிங்கிறது தான் லைக். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி ஃபுட் எடுத்தா நல்லது? ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இந்த இதில். பட் ஆனால் இப்போ 80-20% ஒரு ரூல் இருக்கு. ஸோ 80-20% ரூல் அப்படிங்கிறது நான் பெருசாக சஜஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு என்ன சொல்லுவேன்னா 80% வந்து ஹோம் குக்டு ஃபுட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்க்கணும். 20% நீங்க என்னைக்காவது உங்களுக்கு சாப்பிடணும், வெளியில என்னைக்காவது உங்களால தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல உங்களால நார்மல் ஃபுட்டோ ஒரு ஹெல்த்தியா எதையுமே எடுத்துக்க முடியலன்னா நீங்க அந்த ஃபுட் அங்க இருக்க அடாப்ட் பண்ணி நீங்க அந்த ஹோட்டல்ஸ்ல போற ஹோட்டல்ஸ்ல நீங்க சாப்பிடுறது ஓகே தான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெல்த்தியா எல்லாராலையும் பேலன்ஸ்டா ஃபோக்கஸே பண்ண முடியாது. இல்ல இப்ப வர்ற ஃபுட்டே நிறைய ஆமா, ஈவன் இப்ப காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இயற்கையா வந்து செஞ்சதுன்னு இல்லவே இல்லதான். பட் ஆனா வந்து அதை நம்ம எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி குக் பண்றோங்கிறதும் இருக்குது. இப்ப வெளியில வாங்குற கடையில வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸே நம்ம 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாதான் அதுல இருக்க கெமிக்கல்ஸே இதாகும்னு சொல்றோம். அதுல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கீரையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்லா பார்க்கும்போது நமக்கு அது கலர் கிரீனா இருக்குது, ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறோம். பட் அதுலயுமே கெமிக்கல் மிக்ஸ் பண்றாங்க தான் நிறைய இதுல பாத்தீங்கன்னா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுல நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா குக் பண்ணும்போது க்ளோஸ்டா குக் பண்ணாம ஓப்பன்ல குக் பண்ணோம் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வேப்பரைஸ் ஆயிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோட நியூட்ரியன்ஸ் கொஞ்சமாவது அதுல இருந்து சாப்பிட்டாதான் பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ்க்குமே ஒரு ப்ரோட்டோகாலோ இல்லை ஒரு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நமக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கதான் செய்யும். பட் அது தவிர்த்து வந்து நீங்க வெளியில சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து ஃபுல்லாவே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மினிமைஸ் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ஓகே, அது ஓகே சின்ன வயசுல. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு ஒர்க்குக்காக வந்துட்டு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் நிறைய ஹோட்டல் ஃபுட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அது ரொம்ப பாதிப்பாகுமா? கண்டிப்பா பாதிப்பாகும். ஆனா அது அவங்க எடுத்துக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு பார்க்கணும். இப்ப வெளியில சாப்பிடுறாங்க, அந்த ஃபுட்டை அவங்களால எடுத்துக்கிறாங்கன்னா அது அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை வந்து அவங்களால நார்மலா சாப்பிட்ற குவான்டிட்டி கூட சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து ப்ளோட்டிங் இஷ்யூ, டைஜஷன், அல்சர் கூட கிரியேட் ஆகும். அந்த காரம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஸ்பைசஸ் எல்லாமே தான் நம்ம பாடியில அஃபெக்ட் பண்றது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வேளையாவது வந்து ஃப்ரூட்ஸோ இல்ல வந்து ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் இல்ல பாயில்டு வெஜிடபிள்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கொஞ்சம் பேலன்ஸாவது நம்மள ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வெளியில இருக்கவங்க ஸ்டே பண்ணி எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு ஃப்ரூட்ஸாவது வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதிகமா ஜூஸாவோ இல்ல அட்லீஸ்ட் தண்ணியாவது நிறைய ஜூஸ்லயே கெமிக்கல்ஸ் வருதுங்க. ஜூஸ் வந்து வெளியில வாங்கி சாப்பிடுற ஜூஸஸ் கிடையாது. முக்கியமா ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொல்லி போடுற எந்த ஜூஸுமே நீங்க நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நம்ம வாங்கி நம்மளே வந்து அதை ஜூஸா போடணும்னா கூட அட்லீஸ்ட் கட் பண்ணி பாக்ஸ்ல போற இடத்துக்காவது எடுத்துட்டு போய் அதை சாப்பிட்டுக்கிறது பெட்டர். இப்ப பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருந்தா எவ்ரி டைம் PCOS பயப்படணுமா வேணாமா? இல்ல, அப்படி பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னாலே PCOS தான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரூல் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து பயப்பட தேவையில்லை. 5 days வருது 7 days வருது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் PCOS இல்ல கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா 5 to 7 daysங்கிறது வந்து ஒரு நார்மல் பீரியட்ஸோடைய டே தான். ஸோ 3 to 7 daysக்குள்ள வந்து அவங்களுக்கு ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அது ஒரு நார்மல் தான் கன்சிடர் பண்ணலாம். பட் எப்போ நம்ம அது பயப்படணும் அப்படின்னா 3 daysக்கும் கம்மியா 2 daysக்கும் கம்மியா இருக்கு, அதே அவங்களுக்கு ஃப்ளோ ரொம்ப ரெடியூஸ்டா இருக்கு, 5 daysக்கு தாண்டி போகும்போதும் அவங்களுக்கு ஃப்ளோ ஹெவியா இருக்கு, இதனால அவங்க டெய்லி லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் நீங்க இப்போ 7 daysக்குள்ள இருக்கிறதுனால வந்து இது இர்ரெகுலர் பீரியட்ஸ் கன்சிடர் பண்ண முடியாது. ஈவன் மந்த்லி இன்கேஸ் வந்து மந்த்லி வந்து பீரியட்ஸ் டைம் வந்து டிலே ஆகுது, ரொம்ப இர்ரெகுலரா அவங்களுக்கு வருது, 1.5 மாசத்துக்கு அப்புறம் இல்ல 2 months ஒன்ஸ் தான் அவங்க பீரியட்ஸே ஆகுறாங்க, அப்படி இருந்தா வந்து நம்ம கண்டிப்பா அது அவங்களோட ஃபெர்டிலிட்டியோ ஹெல்த்தோ வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அப்பதான் நம்ம அதை வந்து கன்சர்னுக்கு கொண்டு போகணும். இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகலாம். இதனால மட்டும் நம்ம PCOSல ரூல் அவுட் பண்ணிட முடியாதுன்னு சொல்றேன். வெயிட் கெயின் அண்ட் ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் வந்து இது ரெண்டையுமே எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்? வெயிட் கெயின் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இப்ப நமக்குன்னு ஒரு ஐடியல் வெயிட் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம BMIன்னு கால்குலேட் பண்ணுறோம். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 160 சென்டிமீட்டர் நம்மளோட ஹைட் இருக்கு. அப்போ அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டபுளாக வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த கால்குலேஷனும் இப்போ என்னோட வெயிட் வந்து நான் 160 சென்டிமீட்டர், என்னோட வெயிட் வந்து ஒரு 65 அப்படி இருக்கு அப்படிங்கும்போது BMI பார்த்தீங்கன்னா
25க்கு மேல போகும்போது ஒரு ஓவர் வெயிட்டா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்ப அந்த என்னோட ஹைட்டும் வெயிட்டும் வந்து நான் கால்குலேட் பண்ணி 25க்கு மேல இருக்கு, அப்ப அது ஓவர் வெயிட் நான் சொல்லும் போது என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஸோ 160னா நான் 60 kg இருக்கணும், 55 to 60க்குள்ள இருக்கணும். அப்பதான் அது என்னோட ஐடியல் ஹெல்த்தி வெயிட்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணும்போது தான் நம்மளோட பாடி வெயிட் வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அப்போ ஓவர் வெயிட்டோ இல்ல அதுக்கு மேல அதிகமா போகும்போது ஒபீஸ் ஆவாங்க. ஸோ ஒபீஸ்ன்னு கன்சிடர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து இஷ்யூவா தான் இருக்கு. இம்பேலன்ஸ்ட் ஹார்மோன் தான் நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம். ஒண்ணு வந்து அவங்க ஓவரா சாப்பிடுறது, அது அப்படி இல்லைன்னா சாப்பிடாம இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ஹார்மோன் சாப்பிடாம இருக்கிறதுனால இப்ப நம்ம பாடிக்கு தேவை வந்து ஒரு நியூட்ரியன், ஒரு ஃபியூயல் வேணும், எனர்ஜி ஃபியூயல் தேவை. அது எப்படி எடுத்துக்கணும்? ஃபுட்டு மூலியமா தான் நம்ம எடுத்துப்போம். இன்கேஸ் அந்த ஃபுட்டே ப்ராப்பரா இல்ல, எடுத்துக்கல அப்படிங்கும்போது நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்டாவோ இல்ல ஸ்லீப் டிப்ரிவேஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாடியோடைய ஹார்மோன் வந்து இர்ரெகுலர் ஆகும். ஸோ நான் வந்து ப்ராப்பரா எனக்கு ஃபங்க்ஷன் பண்ண எனக்கு இந்த ஃபியூயல் கொடுங்க அப்படின்னு நம்ம பாடி கேட்கிற டைம்ல நம்ம கொடுக்கலங்கும் போது அது இம்ப்ராப்பரா வந்து இம்பேலன்ஸ்டா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு மெட்டபாலிசம்னு ஒண்ணு நடக்கணும். சாப்பிடுறதுக்கான மெட்டபாலிசம் நடந்தாதான் தேவையான நியூட்ரியன்ட் போகும். அப்ப மெட்டபாலிசமே ப்ராப்பரா இல்லாதப்ப ஒரு ஒர்க்கும் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே அடிபட ஆரம்பிக்கும். அப்ப வந்து நமக்கு வெயிட் கெயின்ங்கிறது வந்து அதிகமாக தான் செய்யும். ஸோ ஃபேட்டும் மெட்டபாலிசம் ஆகணும், புரோட்டீனும் மெட்டபாலிசம் தனியாகணும். இது எல்லாமே ஆகல அப்படின்னா அது அங்கங்க அப்படியே ஃபேட்டா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் பாடியில. இதனாலதான் வெயிட் கெயின் ஆகுறாங்க. நேச்சுரல் பிரெக்னன்சி ஆகுதுல்ல, அதுக்கு பிக்கஸ்ட் எனிமி யாருன்னு நினைக்கிறீங்க இந்த டேஸ்ல? இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல, இப்போ இருக்க கேர்ள்ஸ் ஜென்ரேஷன்ல நிறைய பேர் வந்து அதாவது யங் ஏஜ்ல வந்து தம்மு, சரக்கு இது மாதிரிலாம் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். யூஸ்வலா நாங்க சொல்றது வந்து பசங்க தண்ணி தம் அடிச்சாலே நீங்க ஃபியூச்சர் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவோம். பொண்ணுங்களுக்கு ஆப்வியஸா வந்து கஷ்டம் தான் பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து அவங்க இப்போ நீங்க சொன்ன மூவி ஃப்ரேமே நான் எடுத்தேன்னாலும் அவங்க அதுல வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, பட் ஸ்டில் ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறது சொல்ல முடியாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹெல்த்தியாவும் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அக்கேஷனல் ஸ்மோக்கிங், ட்ரிங்கா அந்த மாதிரி பர்சனாவும் இருக்கலாம். பட் ஆனா அந்த மூவியோட போர்ட்ரே கடைசியில வந்து நார்மலா அவங்க கன்சீவ் ஆகி பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்துருச்சு நேச்சுரலா. பட் இதனால வந்து அந்த குழந்தை ஹெல்த்தியா தான் வளருமா அப்படின்னு சொன்னா இட் இஸ் பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம வந்து மேலுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்மோக்கிங்கோ இல்ல ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் இருந்தாலே அவங்களோட ஸ்பெர்மோட கான்சென்ட்ரேஷன் மோட்டிலிட்டியே அஃபெக்ட் ஆகும். இது ரீசெண்ட் ரிசர்ச்னு இல்லை, ரொம்ப வருஷமாவே இந்த ஸ்டடீஸ்ல வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நம்ம சொசைட்டில வந்து பெருசா ஃபாலோ பண்றது பசங்க பண்றது கிடையாது தான். பட் என்னன்னா இதே தான் வந்து பொண்ணுங்களுக்குமே வந்து ஆப்ட் ஆகும். ஸோ அவங்களுடைய எந்த அளவுக்கு எக்வாலிட்டி வந்து ஹெல்த்தியா இருக்கோ அதுதான் வந்து ஒரு ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகும்போது அந்த பேபியா ஃபார்ம் ஆகும். ஸோ ஈவன் ஆஃப்டர் அவங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் ஆல்கஹாலோ இல்லை வந்து ஸ்மோக்கிங்கோ ஃபாலோ பண்ணாங்கன்னா அது குழந்தையோடைய ஹெல்த்தை வந்து வளரும் போது கண்டிப்பா பாதிக்கப்படும். இப்போ குழந்தை வந்து ஊனமா பிறகுது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ஆகுமா இதனால? சான்சஸ், அதுக்கான சான்சஸ் தான் ஹை. அப்படிங்கிறதுனால தான் நாங்க வந்து நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்க, ஒரு கப்பலா நீங்க ஃபாலோ பண்றீங்கனாலே 2 பேருமே இன்கேஸ் ஸ்மோக்கிங்கோ இல்ல ட்ரிங்கிங் பழக்கம் இருந்தாலே அட்லீஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடிலேருந்து அதை ஸ்டாப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ரீசனே அதனாலதான். ஏன்னா வந்து இப்போ ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் டெவலப் ஆகி மெச்சூர் ஆகுறதுக்கான டைம் இட் டேக்ஸ் லைக் 3 months. ஸோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்குமே எக்வாலிட்டி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 3 to 6 month ஒரு ஃபர்டைல் விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். அதுல வந்து அவங்க ஹெல்த்தியா இருந்தாங்கன்னாலே அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுறாங்கும் போது ஹெல்த்தியா தான் இருக்கும். பட் இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம நான் ஹெல்த்தியா தான் நான் கன்சீவ் ஆனேன் அப்படின்னு சொன்னாலும் அது ஃபியூச்சர்ல குழந்தை வளரும் போது அவங்களுக்கே தெரியாத டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கான சான்சஸ் அதிகங்கிறதுனால தான் நாங்க சொல்றது. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபெர்டிலிட்டி பத்தி நிறைய மித்து இருக்கு. பப்ளிக் நம்ம வந்து பீப்பிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய மித்து அது என்ன? அதாவது எதை நம்ம தவிர்க்கணும், எதை நம்ம எடுத்துக்கிறணும்? நிறைய பேர் வந்து இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துக்கங்க நல்லது, இந்த ஃபுட் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய ஒரு பெரிய நிறைய மித்துல ஃபர்ஸ்ட் திங் என்ன நான் சொல்லுவேன்னா பிசிஓஎஸ்ஓ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்களுக்கு கன்சீவ் ஆகுறது கஷ்டம்,
உங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு வந்து சில பேர் இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு நான் வந்து அது சொல்றது வந்து அது ஒரு பெரிய மெத்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாக தான் கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்ம பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை, இதனால நம்மளால நினைச்சதை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறத ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பாங்க. இது அவங்க பார்க்கும்போது வந்து இன்னும் அதிகமாக தான் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபைடு தான். ஸோ ஒன்ஸ் அவங்க ப்ராப்பரா அவங்க லைஃப் ஸ்டைலை பேலன்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாங்கன்னாலே PCOS தான் ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மித்தா பார்க்கக்கூடியது. செகண்ட் திங் வந்து இப்போ நீங்க இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்க, இது வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க கன்சீவ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றது வந்து கிடையாது. அப்படி வந்து சொன்னாங்கன்னாலும் அது ராங் தான். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்த்தாலுமே இப்போ டாக்டர்ஸே நீங்களே சொல்றீங்கனாலும் அதை கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணுங்கிறீங்க. ஆமா, இப்போ நான் பார்த்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்றதுங்கிறது வேற. இப்போ வந்து நீங்க நான் சொல்ற விஷயத்த நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நான் சொல்ற விஷயத்துல நான் எப்பயுமே வந்து நீங்க கேப்ஷன் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அது ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஃபாலோ பண்ணாலுமே ஒரு கன்சல்டேஷன் நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் திங் கொடுக்கலாம் அப்படிங்கறது தான் என்னோட பர்செப்ஷன். ஸோ ஏன்னா வந்து இப்ப நான் போடுற போஸ்ட்ல இருந்து ஒருத்தவங்க பார்த்தாலும் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடி இது இருக்குது, ஒரு பிரச்சனைன்னு இருக்கு. ஸோ சில பேர் PCOS ஃபைப்ராய்டோட கனெக்டடா இருப்பாங்க, சில பேர் PCOS தைராய்டோட கனெக்டடா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இதை மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுல வந்து யூஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த சிம்டம் இருந்துச்சுன்னா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. பட் ஆனா வந்து அதை பர்சனலைஸா கன்சல்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க ஃபர்தரா அப்படிங்கிறது தான். ஒரு கேர்ள் வந்து இப்போ கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அவங்க டெய்லி ரொட்டீன்ல கம்பல்சரியா இதை வந்து 3 ஹேபிட் வந்து அவங்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன? இப்போ அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்றாங்கன்னாலே 3 விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இருக்கு. பட் நான் 3 விஷயம் மெயினா சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தூக்கம், ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும். ஏன்னா ஸ்லீப்பே வந்து இன்டைரக்டா அவங்களோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுங்கிறது வந்து ஸ்டடீஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக எப்போ தூங்கலாம், நான் 7 மணி நேரம் தூங்குறேன், அப்போ வந்து எனக்கு பிரச்சனை இருக்காதுன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஸ்லீப் ரொட்டீனுங்கிறது நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நம்மளோட ஸ்லீப்போட ஹார்மோன் வந்து நைட் டைம் தான் அதோட ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வேலை பார்க்கும். எப்போன்னா டார்க்னஸ்ல, அதுதான் வந்து நம்ம நைட்டு தூங்குற டைம் அப்படின்னு நம்ம சொல்றோமே. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஓவரா முழிச்சிட்டு இருக்கோம், இல்லை வந்து ஓவரா எங்கேயாவது ஒர்க் பண்றோம், நைட் ஷிஃப்ட் போறோம், வெளியில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா சுத்திட்டு இருக்கோம், ரொம்ப எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம ஒரு கான்ஸ்டன்டா ஒரு லைட்லயே நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது வந்து அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீஷனே இருக்காது. அப்படி இல்லாதப்போ ஒவேரியனுடைய ஃபங்க்ஷனே வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடும். ஸோ அதனாலதான் வந்து ஸ்லீப் வந்து நைட்டு ஆஃப்டர் 11 அட்லீஸ்ட் ஆஃப்டர் 11 வந்து என்ன ஒர்க் இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்குறது பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்து டெய்லி லைஃப்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியாது. பட் ஆனா அட்லீஸ்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு எப்படி கோப் அப் பண்றதுக்கான ஏதாவது ஒரு யோகாவோ ஒரு எக்ஸசைஸோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாம பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாம போனுச்சுன்னா நம்ம பாடியோட ஃபங்க்ஷனே வந்து ஃபுல்லா வந்து அடி வாங்கும். ஸோ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்கும்போது ப்ராப்பரா மெட்டபாலிசமே இல்லைங்கும் போது எதுவுமே ப்ராப்பரா இருக்காது. கன்சீவ் ஆனா எந்த வேலையும் பார்க்காதமா, அதை தூக்காத இது தூக்காதங்கிறாங்களே. அது வந்து ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 3 months தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பீரியட் தான் வந்து ஒரு அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பரா இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ அது வந்து இம்ப்ளான்ட் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் 3 monthsங்கும் போது இட் இஸ் அ க்ரூஷியல் பீரியட். ஸோ அந்த க்ரூஷியல் பீரியட்ல தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யறத பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியே இல்லை அப்படின்னா அவங்களுடைய இடுப்பெலும்பு பாத்தீங்கன்னா அந்த லேபர் டைம்ல வந்து ஓப்பன் அப் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு காம்ப்ளிகேஷன் ஆகி C-செக்ஷன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகப்படுத்துறது. ஸோ அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து அவங்க யோகாவோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கறது எல்லாமே நார்மலா பண்ணலாம். இப்போ பெயினுக்காகலாம் டேப்லெட் எடுக்கிறாங்கல்ல, ஆமா, பீரியட்ஸ்க்கு, அது பீரியட் பெயினுக்கு டேப்லெட் எடுக்கிறதுமே வந்து மேனேஜபிள் பண்ண முடியாத டைம்ல அவங்க டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் மேனேஜ் பண்ண முடியல அந்த டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா ஓகே. பட் அந்த பெயின் வந்தாலே டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அது தப்பு. இப்போ நைட் ஷிஃப்ட்டு, லேட்டாக தூங்குறது, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் உமன்ஸுக்கு வந்து ஹார்மோனியல் ப்ராப்ளத்தை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுது? ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். இது எல்லாமே ஆக்சுவலாக இன்டைரக்டா சைலண்டாவே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்ம பார்க்குறதுல நம்ம ஜென்ரலாக வந்து எந்த ஆக்டிவிட்டி பண்ணலன்னா பிரச்சனைன்னு சொல்கிறோம், ப்ராப்பராக ஃபுட் எடுக்கலைன்னா பிரச்சனைன்னு சொல்கிறோம். இதை தவிர நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நிறைய நைட் ஷிஃப்ட் தான் இருக்கு. ஆமாம். ஸோ அப்படி ஆனால் நைட் ஷிஃப்ட்ல இருக்கவங்களால அந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்கை வந்து அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது தான். பட் அட்லீஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க எந்த டைம் வராங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 meals வந்து பேலன்ஸ்டா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி பேலன்ஸ்டா
ட்ரை பண்ணாங்கன்னா தான் அவங்களோட பாடிக்கு தேவையான எனர்ஜியும் அதோட ஃபங்க்ஷனாவது கொஞ்சமாவது வந்து மாடிஃபை ஆகும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லீப் வந்து நைட்டு தூங்காம நெக்ஸ்ட் டே தூங்குறாங்க அப்படின்னாலும் ஒரு டார்க் ரூம் கிரியேட் பண்ணி அதில் தூங்குனாதான் அவங்க அந்த செக்ரீஷன் வந்து இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் செக்ரீஷன் தேவை. நம்ம பாடியை வந்து ஏமாத்தணும். ஆமா, கொஞ்சமாவது வந்து அந்த மிமிக் பண்றது வந்து இருந்தாதான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். இல்ல நம்ம வந்து என்ன வெளிச்சமா இருந்தாலும் சரி நான் தூங்குனா சரி அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த டீப் ஸ்லீப்புங்கிறதே இருக்காது. ஸோ அந்த டீப் ஸ்லீப் இல்லாதப்ப வந்து அவங்களுடைய ஹார்மோனே ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எக்கோடைய ஃபங்க்ஷன் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இதனாலதான் வந்து இது எல்லாமே சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்றதுனால ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல ஸ்லீப் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அதனாலதான் நமக்கு ஒரு டைமிங்னு இருக்குது. அதனாலதான் நமக்கு அந்த டார்க்னஸ்னே வந்து நேச்சர் ஹாஸ் கிவன் அ டார்க்னஸ். ஸோ அது எதுக்காக அப்படின்னா வந்து எல்லா அனிமல்ஸோ பாத்தீங்க அப்படின்னா வந்து நைட் வந்து அது கரெக்டான டைமுக்கு தூங்க போயிடும். ஆனா நம்ம ஹியூமன்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. நைட்டு தான் நம்ம ஊர் சுத்துறோம் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நைட்ல தான் நிறைய ஃபுட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் கொடுக்கும் ஹெல்த்தை டெஃபினட்டாவே. நம்ம வந்து என்னைக்கும் ஒரு நாள் ஃபாலோ பண்றதோ முடியல அப்படின்னா ஓகே, நம்மளால இருக்க முடியாது இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு, பட் என்னைக்கோ ட்ரை பண்ணலாம். பட் எப்ப பாரு இதுதான் பகல், நான் வந்து பகலே எனக்கு வேணாம், நான் நைட்ல தான் நான் ரோம் பண்ணுவேன் அப்படி இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவங்க அதுக்காக அந்த அந்த அப்படி அஃபெக்ட் ஆனதுக்கான ரீசனுக்கு கண்டிப்பா அவங்க ஃபீல் தான் பண்ணுவாங்க. இப்போ இது கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லாம பாய்ஸ்க்குமே சேம் இதுதான். ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க. நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நைட்ல வந்து இந்த மாதிரி அவங்க ஒர்க் ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்கவங்கள பசங்கனாலோ பொண்ணுங்கனாலோ வந்து நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ப்ராப்பரான ஸ்லீப்போ இல்ல ஃபுட்டு எடுத்துக்காம தூங்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஓடுவாங்க அவங்க நைட் திருப்பி ஈவினிங் ஒர்க்குக்கு. அப்படிலாம் போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வெயிட் கெயின் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ப்ராப்பரா பிசிக்கல் ஒர்க் அவுட்டோ எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டே அவங்க என்ன பண்ணணும்னா பேலன்ஸ்டு ஃபுட் 2 மீலாவது எடுத்துக்கணும். தூங்கும் போது வந்து ரூமை நல்லா டார்க் பண்ணிட்டு தூங்கணும். அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை வந்து ஜிம்மோ போகணும். இப்போ உமன்ஸ் வந்து இக்னோர் பண்ணாம இருக்கிற பாடி சிம்டம்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியில வந்து ப்ராப்பரா ஸ்லீப்பை வந்து அவங்களுக்கு ஸ்லீப் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே அவங்க டயர்ட் ஆகுறாங்க. அதை வந்து அவங்க இக்னோர் பண்றாங்க. சரி, ஒரு நாள் 2 நாள் நம்ம தூங்காதனாலதான் இப்படி வந்து நம்ம இருக்கோம். இது வந்து நம்ம என்னைக்கோ ஒரு டைம் மிட் ஆஃப்டர்நூன் இல்ல ஒரு சின்ன நேப் எடுத்துக்கிட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்றது அது வந்து அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. மோரோவர் வந்து இப்போ நார்மலா வந்து இன்னொன்னு பீரியட்ஸ் ப்ராப்பரா இல்ல, இரெகுலரா இருக்கு, 2 months இரெகுலரா இருந்துச்சு அப்படின்னா 3rd month ரெகுலர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்னி வருது. ஆக்னில வந்து பெயின்ஃபுல் ஆக்னின்னு இருக்கு. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் தான் ஆக்னி டெவலப் ஆகுறதுக்கான ரீசன். ஸோ அந்த ஆக்னி வரும்போதே வந்து அவங்க வந்து ப்ராப்பராக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ எல்லாரும் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்னோட ஹெல்த்தை டெவலப் பண்ணணும்னு ஒரு கான்ஷியஸ் இருக்கு. ஸோ அது சின்னதாக ஆக்னி வந்தால் அதுக்கு ஒரு ஆக்னி பேட்சை போட்டு அவங்க அப்படியே இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆக்னி எதுக்கு வருது அப்படிங்கிறத வந்து அவங்க ஸோ அந்த ஆக்னி எப்படி வருது எதுக்கு வருது அப்படிங்கிறத வந்து அவங்க நோட்டிஃபை பண்றதே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க இக்னோர் பண்ற ஒரு சிம்டம்ஸ். ஸோ இது சின்னது தான். அவங்களுக்கு டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு சில இதுல வந்து பாடி என்ன சொல்லுதுங்கிறத லிசன் பண்றது கிடையாது. ஸோ ஐ ஆல்வேஸ் சே லிசன் டு யுவர் பாடி. ஸோ நம்ம பாடி வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயம் டெய்லியும் நம்ம ரொட்டீனா பண்றதில்ல, ஏதோ நம்ம ட்ராக் மாதிரி போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாடி வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணும், சிம்டம்ஸ் அவ காட்டும், அது எப்படியோ ஒரு வகையில காட்டும். அந்த சிம்டம்ஸை கூட நம்ம இக்னோர் பண்ணும்போது தான் வந்து இதுக்கு மேல நீ எனக்கு ப்ராப்பரா கொடுக்கல, அப்ப நான் டேமேஜ் ஆகுறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட் ஆகுறதுக்கான ரீசன் அதுதான். இப்ப இருக்க யங் உமன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய கோல்டன் டிப்ஸ் ஏதாவது கொடுக்க முடியும்? தூங்குங்க, நல்லா தூங்குங்க, ஆனா கரெக்டான டைம்ல தூங்குங்க. பிளஸ் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். அட்லீஸ்ட் 30 minutes to 40 minutes ஆகுது அவங்களோட டைம்ல ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம எதுக்கோ மூவி பாக்குறதுக்கு 3 மணி நேரம் ஒரே பிளேஸ்லயே உட்காந்து நம்ம அப்படியே அட்ட ஸ்ட்ரெச்ல பாக்குறோம். பட் ஆனால் நம்மளோட பாடி ஹெல்த்துக்காக வந்துட்டு ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு வாக்கிங்கோ ஆர் அட்லீஸ்ட் வந்து ஒரு யோகா இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை ஃபாலோ பண்ணாலே ஓகே தான். அண்ட் அதை தவிர்த்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 80% முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோம் குக்டு ஃபுட்டை பேலன்ஸ்டாக எடுத்துக்க ட்ரை பண்ணணும். வீட்டில் செய்கிற சமையல் தாண்டி வேற எதுலையுமே நம்மளால நம்ம பாடியை கொண்டு வர முடியாது. அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபைபர் ரிச்சாவோ ப்ரோட்டீன் ரிச்சா இப்படி சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். அண்ட் அதை தவிர்த்து வந்துட்டு நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் உங்களால் முடியாத
இல்லாத பட்சத்துல நீங்க வந்துட்டு 20% நீங்க ஜங்க் அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனா 80% நீங்க ஹோம் குக்டு ஃபுட் ஹோல் பேலன்ஸ்டு மீலா வந்து ஃபாலோ பண்ணா இட்ஸ் வெல் அண்ட் குட். காஃபி ஆர் கிரீன் டீ? கிரீன் டீ பெஸ்ட்னு சொல்லுவேன். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, பட் எல்லாமே ஒரு மாடரேஷன் தான். காஃபியுமே இப்ப ரீசென்ட் ஸ்டடீஸ்ல வந்து ஓகே இட் இஸ் ஃபைன் அண்ட் ஹெல்த்தி தான் சொல்லிடுறாங்க. அதிகமா எடுத்துக்காம ஒரு நாளைக்கு ஒரு காஃபியோட ஸ்டாப் பண்ணா பெட்டர். ஓகே, எனக்கு கிரீன் டீ தான் எனக்கு டவுட் வருது. ஓகே, இப்போ இலை வந்து காஞ்சாலே கலர் மாறி இருக்கும். ஆமா, அது எப்படி கிரீனாவே இருக்கு? இது வந்து ஆக்சுவலா வந்து இது நீங்க நல்ல கேள்வி. பட் ஆனா வந்து அவங்க குளோரோஃபில் மாடிஃபைடா வந்து இது பண்றது. இப்ப நிறைய ஃபேக்டரிஸ்ல பாத்தீங்கன்னா கிரீன் டீன் வந்து ட்ரைட் லீவ்ஸா கொண்டு வரும். அது வந்து சன் எக்ஸ்போஷர்ல ஒன்னு ட்ரை பண்றது, இல்லைன்னா வந்து டார்க்னஸ்ல ட்ரை பண்றது. இதுக்குன்னே சில பெனிஃபிட்ஸ்னும் இருக்குது. ஸோ அது கிரீன் டீன் ஏன் இது பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன், ஒரு கேட்சி வேர்டுக்காக தான் இது பண்ணிருக்காங்க. பட் அதுக்காக கிரீனா இருந்தாதான் நம்ம குடிக்கணும்னு இல்ல. அது கிரீன் கலர்லானே இருக்கு டீ. அது வந்து இப்ப நமக்கு ஒரு ஆடுனாலே நம்ம வந்து என்ன இமேஜின் பண்ணுவோம், அதுதான் அது கிரீன் மட்டும் கிடையாது, ஒரு மாதிரி மைல்டு எல்லோ மிக்ஸ்டா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குளோரோஃபில்லோட தன்மையை வந்து அவங்க அதுக்குள்ள ஹோல்ட் பண்ணிருக்காங்க வித் ட்ரைடு. அவ்வளவுதான். வாக்கிங் பெஸ்டா ஜிம் பெஸ்டா? வாக்கிங் அண்ட் ஜிம் ரெண்டுமே வந்து பெஸ்ட் இன் செவரல் வேஸ்ல சொல்லலாம். ஜிம் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா ஜிம் இஸ் ஓகே. வாக்கிங் வந்து கன்சிஸ்டன்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாலும் அது பெஸ்ட். அதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். சுகரா ஜங்க் ஃபுட்டா எதை அவாய்ட் பண்ணணும்? ரெண்டுமே அவாய்ட் பண்ணும். ரெண்டு காம்பினேஷனுமே ஃபர்ஸ்ட் சுகரும் ஜங்க் ஃபுட்டும் நான் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவாய்ட் பண்ண முடியலன்னாலும் அட்லீஸ்ட் வந்து மினிமல் சுகர் எடுத்துக்கலாம். பட் ஜங்கை வந்து அவாய்ட் தான் பண்ணணும். பெஸ்ட் டைம் ஸ்லீப்புக்கானது? பெஸ்ட் ஸ்லீப் டைம்ங்கிறது வந்து 11 to 5 வரைக்கும். 6 to 7 hours உங்களோட டைமிங்லேருந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஃபுட்டு உமனுக்காக என்ன? சூப்பர் ஃபுட்டுன்னு எதுவும் கிடையாது. பட் ஆனால் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கிறது சூப்பர் ரியல் ஃபுட்டாக நான் சொல்லுவேன். ஒன்ஸ் அவங்களோட ஏஜ் ஆக ஆக அவங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம் தேவைப்படும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எவ்ரி ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ப்ரெக்னன்சினா என்ன? ப்ரெக்னன்சியில் எப்படி அவங்க ஃபிசிக்கலாக சப்போர்ட் கொடுக்குறாங்களோ எமோஷனலாகவும் ஈக்குவலாக சப்போர்ட் கொடுக்கறது பெஸ்ட். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.